ஹலோ, வணக்கம். ஜேசிபீடியாவின் தமிழ் நேயர்களே, ஜேசியின் தமிழ் விலாகில் உங்களை வரவேற்கிறேன். என்னடா அது இங்கிலீஷில் விலாக் பண்ணிட்டுறோமோ, இங்கிலீஷ் ஹிந்தியும் மிக்ஸ் பண்ணி விலாக் பண்ணிட்டுருமோ, தமிழில் விலாகிங் பார்க்குறீங்களா? சரி, யாரோ எல்லோரும் சொன்னால் ஹிந்தி இங்கிலீஷை பார்த்து தமிழ்காரங்களுக்கு புரியாமல் இருக்குது, தையே தமிழில் பண்ணக்கூடாதுன்னு கேட்டா, நிறைய பேர் கேட்டா, எங்கள் ரிலேட்டிவ்ஸு கேட்டா. ஸோ அதனால் தமிழில் பண்ணலான்னு இது. ஸோ தமிழில் பண்ணினா கொஞ்சம் என்னோடய சப்ஸ்கிரைபர் பேஸும் இன்க்ரீஸ் ஆகும்னு ஒரு மாதிரி எனக்கு ஒரு தோணித்து. ஸோ அதனால் தமிழில் விலாகிங். இன்றைக்கி 17 ஆகஸ்ட் சனிக்கிழமை. இப்போ சாயங்காலம் அப்ராக்சிமேட்லி 4 மணி வாக்கில் இப்போ நாங்கள் கனாட்பிள்ளை சைட் போயிட்டுருக்கோம். எய்தர் சாகர் ரத்னா இல்லை ஜொகர்நாட் இல்லைனாக்க சரவணா, அங்கே போய் ஏதாவது இப்போ பட்சணம் வாங்கலான்னு போயிட்டுருக்கோம். நாளன்னைக்கு இது ஆவணி ஆகட்டும். ஸோ வீட்டில் ஏதாவது பட்சணம் தான் நல்லா இருக்கும், அதுக்காக தான் அங்கே போயிட்டுருக்கோம். அப்பப்போ தூரின் இருக்குது, நடுப்புற நீங்கள் பார்க்கலாம், விண்ட் ஸ்க்ரீனில் தூரல் தெரியும். இது போயிட்டு இருக்கிறது மீரட் எக்ஸ்பிரஸ்வே. இது முடிகிற ஸ்டேஜில், அதாவது மீரட்லேருந்து டெல்லி எண்டு ஸ்டேஜ் இது. நாங்கள் மயூர் விஹார் கிட்டக்க வந்து எண்டாகிறது இது நிசாமுதீனில். எக்ஸ்பிரஸ்வேயில் ஒரு 3 கிலோமீட்டர் தான் ட்ராவல் பண்ணுறோம், ஜாஸ்தி இல்லை. ஸோ எக்ஸ்பிரஸ்வே முடிய போகிறது. இந்த பிரிட்ஜு போகிறோமே, இந்த பிரிட்ஜோட கதை சொல்லவா? இந்த பிரிட்ஜ் இப்போ நம்ம கிராஸ் பண்ணுறோமே, இந்த பிரிட்ஜு வந்து 1992 ஆரம்பிச்சது கன்ஸ்ட்ரக்ஷன். ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் ஃப்ரீயில் கட்டி கொடுத்தாங்க நம்மளுக்கு. ஏன்னாக்க பக்கத்தில் இருக்கிற பிரிட்ஜு வந்து அப்போ தான் சிங்கிள் பிரிட்ஜ். அது போகிறதுக்கும் அந்த பிரிட்ஜ் தான், வரத்துக்கும் அந்த பிரிட்ஜ் தான். 4 லேன் பிரிட்ஜ், 2 லேன் போகிறதுக்கு, 2 லேன் வரதுக்கு. இந்த பிரிட்ஜ் வாஸ் ஃப்ரீலி கன்ஸ்ட்ரக்டட் பை ஜாப்பனீஸ். என்ன டெக்னாலஜினாக்க ஹைட்ராலிக் ஜாக் மூலமாக பில்லர்ஸை வெளியிலேருந்து பண்ணி கொண்டு வந்து தி புஷ்ட் இட். நாங்கள்லாம் ஸ்கூட்டரில் அப்போ ஆஃபீஸ் போச்சு நின்று வேடிக்கை பார்ப்போம் எப்படி இப்போ ப்ரெஸ் பண்ணுறாங்கன்னு. இதுதான் சரவணா பவன். எந்த சமயம் பார்த்தாலும் சரவணா பவாவுக்கு உள்ள நுழையிறதுக்கு எப்போவுமே ஒரு கும்பல் வெளியில் நிற்கும். பக்கத்து கடை சாகர் ரத்னா, அங்கே பார்த்தேன்னாக்கா வாசலில் யாருமே நிற்க மாட்டா, கும்பலே போகாது. அது என்னமோ தெரியல, டெல்லி கும்பல் எத்தனை தான் சவுத் இண்டியன் கடை திறந்தாலும் இந்த சரவணாவில் தான் கும்பல் வந்து நிற்கும். பாருங்களேன், சரவணாவும் சாகர் ரத்னாவும் பக்கத்தில் இருந்தாலும் கும்பல் எல்லாம் சரவணாவில் தான் இருக்குது. இதுதான் கோட்டக் மஹிந்திரா பேங்க், டெல்லியோட முதல் பிரான்ச் அம்பாதீப். 2003 ஓப்பன் ஆச்சு. இதில் 7th ஃப்ளோரில் கொஞ்ச நாளைக்கு நான் ஒரு 6 மாதம் வேலை பார்த்தேன். இதில் மேலே பார்த்தோன்னா இதோ இந்த இருக்குல்ல, இந்த 6th ஃப்ளோர் வந்து இது என்ன சொல்லுவா, ஃபயர் எஸ்கேப். லன்ச் டயத்தில் எல்லோரும் இங்கே வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். லெஃப்ட்லி ஓப்பன், ஃபுல் இது ஓப்பன், இது ஃப்ளோரே ஓப்பன் ஃப்ளோர். ஆட்டோக்காரன் கூட கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டாங்களா. டிவிஎஸ் காம்பேக்ட், மாருதி சுசுகி டூர், இது டூர் எஸ்ஸா டூர் எம்மா, ஸ்விஃப்ட் டிசைர். டோட்டல் 7.5 lakhs. 2 ரெஸ்டாரண்ட் பார்த்தோம் இல்லையா. ஒன்று சரவணா, வாசல்லையே அவ்வளோ கும்பல், உள்ளே நுழையிறதுக்கே ஒரு 1/2 hour. பக்கத்தில் சாகர் ரத்னா, யாருமே உள்ளே போக மாட்டேங்கிறா. இப்போ 3வது சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட் ஐ வில் ஷோ. ஓஹோ, கார்லாம் மறைக்கிறது. இந்த சிக்னல் தெரியுது இல்லையா, அந்த சிக்னலில் லெஃப்ட் சைடில் இருக்குது அந்த அது பேர் ஜொகர்நாட். 1 செகண்ட், க்ரீன் சிக்னல் ஆகிடுது. நம்ம இப்போ ரைட் திரும்ப போகிறோம். நான் இங்கே லெஃப்டில் காமிக்கிறேன் உங்களுக்கு. வெயிட். எஸ், அதோட ஃப்ளாக் பெருசாக போட்டிருக்கு இல்லையா, அந்த ஃப்ளாக் அதான் ஜகர்நாட். இந்த ஜகர்நாட்லேயும் நம்ம சவுத் இண்டியன் சாப்பாடு கிடைக்கும், பட் ஈஸியாக கிடச்சிடும் நம்மளுக்கு. லைன் நிற்க வேண்டாம், சரவணா மாதிரி அவ்வளோ கும்பலாக நிற்க வேண்டாம். ஸோ பேசிக்கலி என்ன சொல்ல வரேன்னா, டெல்லியில் எத்தனை சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் இருந்தாலும் அந்த சரவணாவுக்கு வர கும்பல் மற்ற ரெஸ்டாரண்ட்டில் வராது. ஸோ சரவணாவை பார்த்துட்டு, அந்த கும்பலை பார்த்துட்டு இப்போ நாங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இந்த ரோட் பேர் பாராகம்பா ரோடு. 12 தூண் சாலை, பாராகம்பா 12 தூண். அது ஏன் பாராகம்பான்னு தெரியாது, பிரிட்டிஷ் காலத்துலேயே இல்லை
முகல் காலத்தில் 12 தூண் இருந்தது அந்த இடத்துல. அதுக்கு மாதிரி இந்த கார்னர் பில்டிங்கில் 12 தூண் பண்ணி வச்சுருக்காங்க. நோ பச்சை பசேல் என்ற செவ்வரில் கொடிகளை பரப்பியிருக்கிறார்களே. இது என்ன தெரியுமா? மெட்ரோ லைன் அண்டர் கிரவுண்ட்லேருந்து ஓவர் கிரவுண்டுக்கு வருது. நம்ம லக்கு மெட்ரோ வரதை கூட பார்க்கலாம் ஒரு வேளை. இப்போ மெட்ரோ வருதா? வரல. வந்தாலும் மரத்துக்கு பின்னாடி நமக்கு தெரிய சான்ஸ் கம்மி. ஓகே. திலக் பிரிட்ஜ், இது பேர் ஹார்டிஞ்ச் பிரிட்ஜ், பிரிட்டிஷ் காலத்தில். பரவாயில்ல, நீட்டாக இருக்குது இப்போல்லாம். இல்லை இந்த இடம்லாம் முன்னாடிலாம் அழுக்கு முடிச்சு கிடக்கும். சமான் நாகரிக் சஹிதா, யூனிஃபார்ம் சிவில் கோட், கனரா பேங்க் அட்வர்டைஸ்மெண்ட் கூட இருக்குது. பம்பு பற்றலாம். இங்கே தண்ணி எப்போவுமே தேங்கும். தார், இதுதான் தார் ராக்ஸா? இல்லை, தார் 5 டோர் இல்லை 3 டோர் பழையதார். ஏன் முன்னாடி போகணும்? சிக்னல் ரெட் ஆரஞ்சு லைட்டில், அப்புறம் ஏன் திரும்பி வரணும்? என்ன இருந்தாலும் கேமராவில் அவன் நம்பர் வந்துடுது. இதுதான் டெல்லிக்காரன் பண்ணுற கூத்து. 84 செகண்ட்குள்ளார திரும்பணுமா? ஓகே, திரும்பிடலாம். எங்கேருந்து எப்படி வரணும் பாருங்கள். அப்படியே லெஃப்ட்லேருந்து வந்து கட் பண்ணுறாங்க. PWD ஹெட் குவார்ட்டர்ஸ், மகாத்மா காந்தியோட ஃபோட்டோ பில்டிங்கில். ஒரு காலத்தில் அந்த டால் பில்டிங் தான் டெல்லியிலேயே உயரமான பில்டிங்காக இருந்தது. இதோட எந்த ஆஃபீஸ் பில்டிங் தான் DDA டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. அதோட இன்னொரு பேர் என்னென்னா டோன்ட் டூ எனிதிங். என்ன திரும்பி சொல்லு, என்ன பேர்? டோன்ட் டூ எனிதிங், DDA. 1970s கட்டின பில்டிங். காசியாபாத் ஆஷ்ரம். நம்ம நேராக தான் போகும். தேங்க்யூ, கைண்ட்லி விசிட் அகெயின். அது ஏன்னாக்கா இது நேஷ்னல் ஹைவே 709B இதோட முடியறது. இது என்னென்னா டெல்லி தேராதூன் எக்கனாமிக் காரிடார். இந்த இடத்தோட மேலே போகிற லைன் தான் பிங்க் லைன். அதனால தான் அந்த பிங்க்கில் அந்த போர்டெல்லாம் இருக்குது. கீழே இருக்கிறது ப்ளூ லைன். ஸோ மயூர் விஹாரோட ஜங்ஷன். நாளைக்கு அப்புறம் பண்ணியிருந்த இந்த சின்ன வ்ளாக் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க சேனலில். ரொம்ப தேங்க்ஸ்.